ஆர்கனைசிங் செக்ரட்டரி கே.சி. வேணுகோபால் தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். யாருடன் கூட்டணி வைப்பது, என்ன விதமான கூட்டணி வைப்பது, என்ன டிமாண்ட்ஸ் கேட்கறது எல்லாமே மேலிடம் பார்த்துக்கொள். முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சி தலைமைக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் உரியது. சாவியை ராகுல் கையில கொடுத்திருக்காங்க. பீகார்ல அந்த சாவியை வச்சு ராகுல் என்ன செய்தான்னு தெரியும். கூடுதல் தொகுதியில வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதை கேட்காம கடைசியில கூடுதல் தொகுதியில் தான் போட்டியிடுன்னு 61 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார். அவருடைய பிடிவாதத்தினாலேயே அங்க மகாகட்பந்தன் ஒரு கூட்டணி இருந்தும் கூட்டணி சார்பில் எந்த கட்சிக்கு எவ்வளவுங்கிற அந்த தொகுதி பங்கிட்டே அனௌன்ஸ் பண்ண முடியாது. இப்ப மீண்டும் ராகுல் காந்தியிடம் சாவி வந்திருக்கிறது. அவர் எந்த விதமான பூட்டை திறப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாளைக்கு விஜய் 100 தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். ராகுல் காந்திக்கு அந்த எண்ணிக்கை தான் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜியை அண்மை காலமா அதிக தொகுதிகளில் வெல்லுவது என்பதை விட அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதுதான். ஏன்னா நீங்க அதிக தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் பரவலாகும். அந்த இழந்து போன கடந்த காலத்தை மீட்பதற்கு அது உதவியாக இருக்கும். வேண்டாம், அது தேர்தலில் தோற்கலாம், ஆனால் நீண்ட கால பயன் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தால் இது புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ராகுல் காந்தி நம்புகிறார். அதனால இப்போ சைமல்டேனியஸா சத்தமே இல்லாமல் விஜயிடம் இருந்து ஒரு நம்பர்ஸ் பெறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நாங்க வர்றோம்னு முடிவெடுத்தா நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு விஜய்கிட்ட திட்டவட்டமா கேட்பாங்க. விஜய் மானாவாரியா அள்ளி கொடுத்தாருன்னா விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான சூழ்நிலையில விஜய் பக்கம் காங்கிரஸ் போகலாம். ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே செல்வ பெருந்தகை உட்பட பல பேர் ஏற்க மாட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு பிளவும் நடக்கும். சோ மொத்தத்துல இப்போ இவங்க என்ன முடிவெடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி ஒரு திகிலில் இருப்பது இப்ப திமுக தான்.